அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இவ்வூரை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் எந்த நோக்கத்துக்காக இப்போ வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் நீங்கள் திரும்பவும் நான் வந்திருக்கேன். உங்களுடைய வாக்குகளை தவறாமல் தாமரை சின்னத்தில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உங்க ஊருக்கு என்னெல்லாம் செய்திருக்கேன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஆனா சொல்லுங்கன்னு சொல்லி உங்க ஊர் முக்கியஸ்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, படிங்கன்னு சொல்லிட்டு. அதுல யாருன்னா கோத்தாரியா? சரி, அதாவது உங்க ஊர் தேர் சக்கரம் செய்யறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்க ஊர் கோயில் குடமுழுக்கு 75,000 கொடுத்திருக்கேன். இதெல்லாம் சொந்த நிதியில் இருந்து. உங்க ஊர்ல இருந்து 5 பேர் உயர்கல்வி படிக்கிறார்கள் கட்டணம் இல்லாமல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில். குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பைப் லைன் போட மோட்டார், மின் மோட்டார் அமைத்து தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதையும் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் ஊருக்கு எம்பி நிதியிலிருந்து, மேல சொன்னதெல்லாம் என் சொந்த பணத்திலிருந்து, இப்போ எம்பி பணம்னு ஒன்று இருக்கு, டெல்லியில் கொடுக்குற பணம். அதிலிருந்து 20 லட்சம் ரூபாயை உங்கள் ஊருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கோம். அதாவது உங்க ஊருடைய பழமையான கோயிலை சீர்திருத்தத்துக்கு அதற்காகவும் நீங்க நிதி கேட்டிருக்கிறீர்கள், கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் உங்க ஊருக்காரர் எழுதி என்னை படிக்க சொன்னது. நான் சொன்னதெல்லாம் செஞ்சதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட நான் பேர் வாங்கிக்க விரும்பலை. ஆனால் எப்பவுமே கொடுப்பது இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது. அதனால் ஊர் மக்கள் விரும்புகிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். உங்களுடைய நன்றி உணர்வுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஏன்னா அத்தனை பேர் நன்றியோட. அது மட்டும் இல்லை, இந்த பாருங்க 5 குழந்தைங்க முன்னாடி ஃபோட்டோ போட்டு படமெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. இது பெரும்பாலும் எத்தனை பேர் இந்த மாதிரி நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த ஊர் ஒரு நல்ல ஊர், நல்ல ஊராக இருக்கிறதுனால தான் உதவி உதவி பண்றவங்க மறந்துடுவாங்க. ஆனா உதவி பெற்றவர்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது கடமை. அதை நன்றாகவே வைத்திருக்கிறீர்கள். ஆக நன்றி உள்ள இந்த ஊருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமை தேர்தல் வருது, மறந்துடாதீங்க. இது போல பல விஷயங்களை செய்வதற்கு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஊருக்காக. அதனால இப்போ நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு என்ன செஞ்சேன், இதிலிருந்து எம்பி ஃபண்ட்லேருந்து 20 லட்சம் கொடுத்துருக்கேன். இது மாதிரி பல ஊர்களுக்கு செஞ்சு 17 கோடி ரூபாயை எம்பி நிதியிலிருந்து பல கிராமங்களுக்கு கேட்டவர்களுக்கு திட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதையெல்லாம் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். உங்கள் புத்தகம் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை பார்த்தா கிளியராக தெரியும் எம்பி எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க, எங்கெங்கே செலவு பண்ணியிருக்காங்க, எந்த ஊருக்கு எந்த திட்டத்துக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்துக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த முறை 2019 தேர்தலின் போது உங்கள்கிட்ட சொன்னேன், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் 1200 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி என்று சொன்னேன். அதை செய்திருக்கிறேன். அந்த 1200 மாணவ மாணவிகளும் இன்றைக்கு பட்டதாரி ஆகி இருக்கிறார்கள். அதற்கான எனக்கான செலவு 118 கோடி. இன்னைக்கு இந்தியாவிலே யாரும் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. 118 கோடி ஆகிருக்கு. இருந்தாலும் அது ஒரு புண்ணியமாக ஒரு அடிப்படையில் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். இந்த நேரத்தில் இந்த 1200 மாணவர்கள் 1200 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு வாக்குறுதி என்னன்னா, பெரியவங்களுக்கு 1500 குடும்பங்களை, ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி அவர்களுக்கு
அவசரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு, மூட்டு இடுப்பு ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போனால் 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாங்க. அதையெல்லாம் நான் தீர்த்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை சொல்றேன். இப்போ ரெண்டாவது அதே மாதிரி இப்போ எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு. இப்போ வர 2024 தேர்தலில் தவறாம இன்றைக்கு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் உங்கள் ஊருக்கு வருவேன். உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க தான். வாங்க, வந்து தெரிஞ்சவங்க தான். வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு மனுவா கொடுங்க. மனுவா கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் செய்ய முடியுமோ உறுதியாக செய்வேன் என்ற வாக்குறுதியோடு இந்த மரவாதி தாமரை சின்னம் உங்களை வரவேற்பிற்கு நன்றி, வணக்கம்.